வணக்கம். மூதுரை. கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியாச் செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம் வளம் பெறுவோம்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது கல்விக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லிட்டு, மனிதன் பிறந்தது முதல் இறுதி ஒவ்வொரு அனுபவமும் நம்மளுக்கு என்னது ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. கல்வி மனிதனை உயர்த்துகிறது. ஏன்னா கல்வி தான் அவனோட ஒரு நல்ல நிலைமைக்கு செல்றதுக்கு அவனோட நிலைமையை உயர்த்துதுன்னு சொல்கிறாங்க. கல்வி ஒரு செல்வமாக எல்லா செல்வத்தையும் கைப்பற்றிடலாம். ஒருத்தர்கிட்ட இருந்து செல்வத்தை திருடிடலாம். ஆனால் கல்வியை எப்போதும் திருட முடியாது. அதுதான் கல்வி பிறருக்கு தந்தாலும் ஒரு கற்றறிந்ததை பிறருக்கு சொல்ல சொல்ல என்னாங்களாம், அது குறையாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்களாம். அமுத சுரபியில் அந்த பாத்திரத்தில் பொருள் எது இட்டாலும் என்னன்னா வளரும் போல், நம்ம கல்வி பிறருக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அனுபவங்கள் நிறையா ஆகும். அதுபோல் அது இன்னும் நிறைய நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து இது ஔவையார் பாடல் ஒன்று ஔவையாரோட பாடல் மூதுரை. அவரோட நூல்வெளி பார்த்துடலாம். இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். அதாவது இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி அப்படிங்கிற நூல்கள்லாம் இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். அதாவது மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. சிறந்த நூல்னு சொல்கிறோம், அறிவுரை சொல்லுது. இதில் 31 பாடல்கள் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. பாடல் பார்ப்போம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதாவது மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு, மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா அதில் யார் சிறந்தவர்னா கற்றவர் தான் சிறந்தவர்.